எடப்பாடியார் இன்னைக்கு வேணா முழு நேர அரசியல்வாதியா இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல அவர் முழு நேர விவசாயி என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் டிராக்டர் ஓட்டிட்டு போற ஸ்டைல், மண்வெட்டியை எடுத்து வெட்டுற ஸ்டைல பாக்குறவங்க இவரு போலி விவசாயி இல்ல, உண்மையான விவசாயி இவர்தானே கண்ணை மூடிட்டு ஒத்துப்பாங்க. ஸ்டாலின் மாதிரி சும்மா சீன் போடுறது அவர்கிட்ட இருந்ததே கிடையாது. விவசாயிகளோட உண்மையான தேவைய அறிஞ்சவர் தான் நம்ம எடப்பாடியார். அதனாலதான் அவரை குடிமராமத்து நாயகன்னு சொல்றாங்க. நீர் மேலாண்மையில தலை சிறந்து விளங்குனவங்க தான் நம்ம தமிழர்கள். ஏரி, குளம், குட்டை, கண்மாயின்னு வெவ்வேறு விதமான நீர்நிலைகளை உருவாக்கி தண்ணீரை சேமிச்சாங்க. ஆனா இன்னைக்கு முன்னோர்கள் உருவாக்கி பாதுகாத்துட்டு வந்த நீர்நிலைகள் எல்லாம் பராமரிப்பு இல்லாம குப்பை மேடுகளா போச்சு. குறிப்பா விவசாயம் பண்றதுக்கு தண்ணீர் வரும் ஆனா வராது என்கிற நிலைதான் தமிழ்நாடு முழுவதும் இருந்துச்சு. இயல்பிலேயே விவசாயியான எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்ததுமே அவர் முதல்ல செய்ய நினைச்சது குடிமராமத்து தான். தமிழ்நாடு முழுவதும் இருக்கு